நீலகிரி கோத்தகிரி பணிமனையிலிருந்து தாராபுரத்திற்கு மாற்றப்பட்ட ஓட்டுநர் விபத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு 200க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று காலை முதல் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். முழு விவரங்கள் என? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு பேருந்து போக்குவரத்து கழக பணிமனையில சுமார் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது பொது மேலாளர் மற்றும் கிளை மேலாளரை கண்டித்து காலை 5:30 மணியிலிருந்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது காலை 5:30 மணிக்கு கோத்தகிரி அரசு பேருந்து அந்த பணிமனையிலிருந்து இயங்கக்கூடிய அரசு பேருந்துகளை இயக்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் திடீர் போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால கோத்தகிரியிலிருந்து உதகை, குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம், கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோத்தகிரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு இயங்கும் அரசு பேருந்துகள் இயங்காத காரணத்தினால பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க. அதாவது சம்பவ இடத்திற்கு பொது மேலாளரும் கிளை மேலாளரும் வர வேண்டும் எனவும் சமீபத்துல கோத்தகிரி பணிமனையிலிருந்து பணிபுரிந்த கண்ணன் என்ற ஒரு ஓட்டுநரை ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டு அவரை பணியிட மாற்றம் செய்த காரணத்தினால அவர் நேற்று முன்தினம் தாராபுரத்துல ஒரு விபத்துல இருந்திருக்காரு. அவருக்குரிய ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த அரசு பேருந்து போக்குவரத்து கழக அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த இந்த போராட்டத்துல அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த போராட்டத்துல சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அரசு பேருந்துகளை இயக்காமல் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா திங்கட்கிழமை நாள் என்பதால காலை நேரத்துல அரசு பணிக்கு செல்லக்கூடிய அரசு ஊழியர்கள், கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் செல்வதற்கு மிகவும் சிரமத்துக்குள்ளாயிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு பணிக்கு வருபவர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.